சங்கீதம் 91 நாம் செய்ய வேண்டியது என்னங்கிற விஷயத்தை இந்த நாளில் உங்களோட சொல்ல விரும்புகிறேன். நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு அதை எழுதினவர் சொல்கிறார். அது எழுதினவர் யாருங்கிறதுலேயும் 2 விதமான கருத்து இருக்குது பாருங்களேன். ஒன்று மோசே எழுதினதாக சொல்கிறாங்க, ஏன்னா சங்கீதம் 90 அவர் எழுதினதுனால இதுவும் தொடர்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு. இன்னொரு கருத்து, யூத ரபிக்களோட கருத்து என்னென்னா, தாவீது சாலமோனுக்கு சொன்னது. தாவீது ஃபஸ்ட்டு 2 வசனங்களை சொல்லிட்டு அப்புறம் சாலமோனுக்கு பேசுகிறாரு. அப்புறம் சாலமோனை பற்றின வாக்குத்தத்தங்களை, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை கடைசியில் தேவன் சொல்கிற மாதிரி இவர் பேசுகிறாரு அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா 2 விதமான கருத்துக்கள் இருக்குது. அப்போது அதில் நாம் செய்ய வேண்டியது, அதாவது தாவீது அவன் செய்ததாக என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த நாளில் உங்கள்கிட்ட சொல்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். அஞ்சு விஷயங்கள். தேவன் அடைக்கலம் கோட்டை, என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். தேவனை நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தேவன் உங்களை பாதுகாக்கிறவர், தேவன் உங்களுக்கு இதுவரை போஷித்து நடத்தினவர், இனிமேலும் நடத்துவார்னு சொல்கிறீங்களா? நம்ம வாயை திறந்து பேசுகிறோமா? நம்ம மனதில் நினைக்கலாம், நம்ம பேசுகிறோமா? அதை நம்ம பேசாமல் இருக்கும் வரை நமக்கு சில நெகட்டிவ் விஷயங்கள்லேருந்து நம்ம விடுதலை ஆகவே முடியாது. பாருங்களேன், மனது பாசிட்டிவாகவும் யோசிக்கும், நெகட்டிவாகவும். தேவனை பற்றின சில சந்தேகங்களும் உள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அப்போது தேவனை பற்றின சந்தேகங்கள்லேருந்து விடுதலை பெறணும்னா, தேவன் யார், அவர் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காரு, அவரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அவர் எப்படி அனுபவிக்கிறீங்கன்றதை சொல்ல வேண்டியது. அதான் தாவீது சொல்கிறாரு, சொல்லுவேன், நான் சொல்லுவேன், தேவன் எனக்கு என்ன செஞ்சுருக்காரு, அவர் எனக்கு யாராக இருக்கிறான்றதை சொல்லுவேன். 2வது, பயப்படாதிருப்பேன். அவர் சட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவர் அடைக்கலமாக கொள்ளணும் அவரை அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கார். அவர் சட்டை விரிச்சபடியே தான் இருக்குது, ஆனால் அதை விட்டு வெளியே ஓடிடக்கூடாது. ஓடிடக்கூடாதுன்னா என்னென்னா, உள்ளே இருக்கேன் நான் அப்படின்னா பயம் இல்லை எனக்கு. பயத்துக்கான விஷயங்களை கேட்கக்கூடாது, அதை கவனிக்கக்கூடாது, அதை இன்புட்டை எடுத்துகிட்டே இருக்கக்கூடாது. அதுதான் பயப்படாது இருக்கிறதுக்கான வழி. அப்போ பயப்படாது இருக்கிறது. 3வது, அவரிடத்தில் வாஞ்சை. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அப்போ தேவன் சொல்கிறாரு, சாலமோனை குறித்து சொல்கிறாருன்னு அவங்க சொல்கிறாங்க. வாஞ்சைங்கிற விஷயம் விடுதலையை கொண்டு வருகிறது, விடுதலையோடு கூட கனப்படுத்துகிறார்ங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அதில். அப்போ அவரிடத்தில் வாஞ்சை, அது நாளுக்கு நாள் கூட்டிகிட்டே வரணும் நமக்கு. மற்ற காரியங்கள் மேல் வாஞ்சை பெறுகிறது நல்லது தான். அவரிடத்தில் வாஞ்சை, அப்பாவிடத்தில், இயேசுவிடத்தில், ஆவியானவரிடத்தில், வேதத்தில் வாஞ்சை பெருகும் போது கட்டாயமாக நான் தப்பிவிக்கப்படுவது மட்டுமல்ல, கனப்படுத்தப்படுகிறோம். கடைசியாய் அவரை நோக்கி கூப்பிடுதல். என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனை விடுவிப்பேன். அப்போது அவர்கிட்ட பேசிகிட்டே இருக்க வேண்டியிருக்கு. கூப்பிடுதல்னா கஷ்ட நேரத்தில் மட்டும் கூப்பிடுறதில்ல, எப்பயுமே அவர்கிட்ட பேசுறது. எவ்வளவாய் அடிக்கடி அந்த வசனங்களை பேசுகிறது, அவரோட பேசுகிறது, அவரை பற்றி பேசுகிறது அடிக்கடி செய்ய வேண்டியிருக்கு. அப்போ நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்கள் அந்த சங்கீதம் 91 இருக்குது. அவரிடத்தில் வாஞ்சை, அவரை நோக்கி கூப்பிடுதல், சொல்கிறது, அவர் நமக்கு யாராக இருக்கிறான்றதை சொல்கிறது, பயப்படாமல் இருக்கிறது. அப்புறம் அவரிடத்தில் அவர் நாமத்தை அறிதல்ன்ற விஷயம், அவர் நாமத்தை அறிதல்ங்கிற விஷயம் வருது பாருங்களேன். அவரை நமக்கு முழுசாக தெரிஞ்சிருச்சான்னா இல்லை. அவர் நாமங்கள், அவருடைய தன்மை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒன்றுனால தெரிஞ்சுட்டு வர முடியுது. ஒவ்வொரு பீரியடில், ஒவ்வொரு சூழ்நிலையில், ஒவ்வொரு நெகட்டிவ் விஷயங்கள் நடக்கும்போது ஒவ்வொன்றையாவது நான் அவரை அறிகிறோம். அவர் எப்படி நம்ம வாழ்க்கையில் செயல்படுகிறான்றதை அனுபவிக்கும் போது தான் அதை அறிய முடிகிறது. அப்போ அவர் நாமத்தை அறிதல், அவர் நாமத்தை அறியும் போது நாம் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுகிறோம். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.